இந்த மாத வாக்கு தத்தத்தை கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம். அது மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம், அதனுடைய 7ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து இந்த வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயத்தை காண பண்ணுகிறவர், அவருடைய நாமம் என்னது என்று மனோவா கேட்டபோது, என் நாமத்தை நீ ஏன் கேட்பானேன், என் நாமம் அதிசயம். அதைத்தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தில் வாசித்தால், கர்த்தருடைய நாமம் அதிசயம் என்று போடப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கிறது. அவருடைய நாமமே முதல்ல வார்த்தையே அதிசயமானவர் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவர் அவ்வளவு அதிசயங்களை நமக்காக செய்கிற ஆண்டவர். இந்த மாதமும் நம்முடைய வாழ்க்கையில் யோபு 5:9 சொன்னது போல ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை நமக்கு காண பண்ணுகிற ஆண்டவர். இந்த அதிசயத்தை கர்த்தர் நமக்கு காண பண்ணுறார்ல, இந்த அதிசயத்தை காண பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிசயம் நடக்கணும்னா என்ன செய்யணும், அதிசயம் நடந்து கொண்டே இருக்கணும்னா என்ன செய்யக்கூடாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், முதலாவது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், 1 Chronicle chapter 16 verse 9, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். என்ன செய்யணுமா? ஆமாம், ஆண்டவர் நமக்கு செய்கிற அதிசயங்களை என்ன செய்யணும்? பேசணும், தியானிக்கணும். தியானித்து நீங்கள் பேசணும். சங்கீதம் 105:2 145ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 105:2, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து நீங்கள் கொஞ்சம் பேசுங்கள். ஆமென். 145:5 வாசித்து பாருங்க. உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் அதிசயமான கிரியைகளையும் குறித்து நான் பேசுவேன். ஆமென். என்ன செய்யணும்? இந்த அதிசயம்லாம் நான் நடக்கணும் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் செய்கிற அதிசயங்களுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும், தியானித்து பேசணும். ஆமென். நமக்கு அதிசயம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? பெருசாக ஏதாவது செஞ்சால் தான் அதிசயம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஜீவனோடு இருக்கிறதே அதிசயம். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம மூச்சு விடுறதே பெரிய அதிசயம். ஒரு மீன் தண்ணியிலிருந்து எடுத்து கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி ஃப்ரீசரில் கொண்டு போய் ஒருத்தன் வச்சுட்டான். ஒரு மீனை அந்த ஃப்ரீசரில் இருந்து அந்த கப்பை எடுத்து வெளியே பார்த்தா அது உள்ளே இருக்குது, ஃப்ரீஸ் ஆகி. ஆமாம், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கரைய விடுறான். கரைச்சோன்னா கட்டை மாதிரி தான் கிடக்கு. கொஞ்ச நேரத்தில் அதுக்கு உயிர் தண்ணி நீந்த ஆரம்பிச்சிருச்சே. எனக்கு ஏசப்பா படைப்பே அதிசயம். அவர் சாயலில் படைச்ச உங்களுக்கு எனக்கும் இதெல்லாம் தியானிக்கணும்னா நாள் போதாது. இதை பற்றி பேசுறதுக்குன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மார்வலஸ் திங், யோசிக்கவே முடியல பாருங்க, கிரகிக்கவே முடியல. சின்ன விஷயத்தில் அவர் செய்திருக்கிற காரியங்கள் அதிசயம். இந்த அதிசயத்தை நம்ம தியானிக்கிறதே என்ன செய்யறது இல்லை, இல்லை தியானிக்கிறது இல்லை, அதை பற்றி பேசுறதே கிடையாது. நமக்கு தோத்திரம், கல் தட்டி கீழே விழுந்துட்டேன், கர்த்தர் கிருபையா என்னை அதிசயமாய் பாதுகாத்தார். ஏழை கல் தட்டி கீழே விழுறதெல்லாம் மேட்ராடா. ஆமன், தோத்திரம். அதிசயத்தை பேசுங்க, அவருடைய கிரியைகளின் அதிசயங்களை பேசுங்கள். ஏசப்பா செஞ்சிருக்கிற கிரியைகளின் அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். ஆமென்.
ரெண்டாவது என்ன செய்யணுமா? 1 நாளாகமம் 16:13 பாருங்க. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். முதல்ல சொல்றார் அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். ரெண்டாவது நினைவு கூறுங்கள். செகண்டரி ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதிசயம்லாம் உங்களுக்கு நடக்கணுமா? நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் செஞ்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணுமா? நினைவு கூறுங்கள். என்னெல்லாம் அதிசயம் செஞ்சார், என்னெல்லாம் அற்புதம் செய்தார், என்னெல்லாம் ஆண்டவர் என்னை கண்டித்தார், சிட்சித்தார், தண்டித்தார், என்னை பாதையில் அடித்தார், அதெல்லாம் என்ன செய்யணும்? நினைச்சு பார்க்கணும். ஏசப்பா உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். ஏசப்பா உங்களை வியாதியில சுகப்படுத்தினதை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் என்ன அழகா போஷித்தாரு, அழகா உடுத்தி வித்தாரு, நான் இந்த நெருக்கத்தில் போகும்போது எனக்கு எவ்வளவு அருமையா என் கூட இருந்தாரு, இதெல்லாம் என்ன செய்யணும்? நினைச்சு பாருங்க, நினைவு கூறுங்கள், தியானித்து பேசுங்கள், நினைவு கூறுங்கள். மூன்றாவது சொல்லுகிறார், அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்தை பாருங்க. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். பேசுங்க, நினைவு கூறுங்க, சொல்லுங்கப்பா. போய் அதை நம்ம என்ன செய்யறது கிடையாது, சொல்றது இல்லை. ஆமா பாருங்க, நினைவு கூறுறதுக்கு 2 வசனம் எழுதிக்கோங்க. சங்கீதம் 77:11, சங்கீதம் 105:6. சங்கீதம் 77:11. கர்த்தருடைய செயல்களையும் நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். ஆமா 105:6 பாருங்க. நினைவு கூறுறதுக்கு இந்த 2 வசனம் எழுதிக்கோங்க. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். முதல்ல பேசணும், தியானித்து பேசணும். ரெண்டாவது நினைச்சு பார்க்கணும், நினைவு கூறுங்க. ஐயோ இப்படிலாம் என்ன நடத்திட்டு வந்தாரப்பா, சூப்பராக நடத்தின, கையில் காசே இல்லை, என்ன நடத்தினாரு, போஷித்தாரு. லாக்டவுனில் நம்மளை நடத்தின பாதையை நினைவு கூறுங்க. நம்மளை போஷித்தார்ல, படுக்கையில் இருந்த நாளில் கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்தினாரு, நினைவு கூறுங்க. நீங்கள் காரில் போகும்போது எத்தனை முறை நம்மளை பாதுகாத்தார், எத்தனை முறை நமக்கு தெரியாமல் அவர் நம்மளை பாதுகாத்தார், எத்தனை முறை எத்தனையோ தடைகள் வந்த போதிலும் கர்த்தர், இதெல்லாம் நினைவு கூறுங்க. ஜபத்தில் நீங்கள் நினைவு கூறணும், தியானித்து பேசணும். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, விவரித்து சொல்லுங்கள். சங்கீதம் 9:1 பாருங்க. சங்கீதம் 9:1 என்ன செய்யணுமா? கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பேன், விவரிச்சுட்டே இருப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. எண்ணி முடியாத அதிசயம் மட்டும் வேணுமே எனக்கு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? ஒண்ணா விவரிப்பேன். அதிசயங்கள் எல்லாம் ஆண்டவரை இப்படி செஞ்சீங்களே, இப்படி செஞ்சார் எனக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, விவரித்து சொல்லுங்கள். சங்கீதம் 26, சங்கீதம் 71:17 பாருங்க. சங்கீதம் 71:17. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். சிறு வயதுல இருந்து எனக்கு நடத்திருக்கீங்க, சின்ன வயசுல இருந்து பிறந்த நாள் முதல் இது வரைக்கும் நடத்தி வந்திருக்கீங்க, அதெல்லாம் நான் அறிவிச்சுட்டே வந்தேன். இப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் பிரேக் ஆயிருச்சா, திரும்ப கர்த்தர் உங்களுக்கு பார்த்து சொல்றார், இதை கர்த்தர் மற்றவர்கள்ட்ட போய் சொல்லுங்க. ஆமென். 78:4 பாருங்க. சங்கீதம் 78:4. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிக்கணுமா? என்ன செய்யணுமா? விவரிக்கணும். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு.
இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் யோர்தான் அந்த நதியில் வந்து நிற்கிறாங்க பாருங்க. கரை புரண்டு வெள்ளம் ஓடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, எப்போ உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போறான்னு சொன்ன உடனே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும். ஆசாரியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 முழம் பின்னாடி இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அப்போ ஆசாரியரின் பாதம் உள்ளங்கால் பட்ட உடனே யோர்தான் 2ஆ பிளக்கும். நீங்க அதுல வெட்டாந்தரையா நடந்து போவீங்க. சொல்லிட்டு நீங்க 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் பிளந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு, இந்த யோர்தானிலிருந்து நீங்கள் கோத்திரத்துக்கு ஒரு கல்லை எடுங்கள். அந்த கோத்திரத்துக்கு ஒரு கல்லை எடுத்து அதை கொண்டு வந்து கில்காலிலே நட்டுங்கள். அந்த நட்டும் போது நீங்க எதுக்குப்பா இந்த கல்லு, எதுக்கு இதை நட்டுறீங்கன்னு யாராவது வந்து கேட்டா, பின் வருகிற சந்ததி, உங்க பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இந்த கல் ஏன் என்று கேட்டா, இது நாங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தோம். ஆண்டவர் வல்லமுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் எங்களை விடுதலை ஆக்கினார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் நடத்தினார். யோர்தானை பிரிஞ்சு வந்தோம். அப்ப கர்த்தர் எங்களை வெட்டாந்தரையில் நடத்தினார். அதுக்காக இது ஒரு பெரிய அடையாளம் பா போட்டிருக்காரா. 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. ஏன் என்று பிதாக்கள் கேட்கும் போது இஸ்ரவேல் பிள்ளை உங்க பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், வெட்டாந்தர் வழி அப்படிலாம் நடந்து வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு 24ல சொல்றாரு, அந்த கல்லை கொண்டு போய் நீங்க கில்கால்ல நட்டணும்பா, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா ஒரு சாட்சி, கர்த்தர் செய்த அதிசயங்கள் எல்லாம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு 78 நாளில் பாருங்க எப்படி சொல்றாருன்னு பாருங்க. உங்க பிள்ளைகளை பின்வரும் சந்ததியான உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். விவரிக்கணும், சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. 96:3 பாருங்க. 96:3 சங்கீதம் 96:3 ஜாதிகளுக்குள்ளவருடைய மகிமையையும் சகல அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? 26:6 போடுங்க. 26:6 26:6 கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிப்பதற்காக. அடுத்த வசனம் தான் சூப்பரா இருக்கும். நான் குற்றமில்லாமல் விளங்கும்படி என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். 8ஆம் வசனம் போடுங்க. கர்த்தாவே, உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையும் வாஞ்சிக்கிறேன். சுற்றி வர்றேன், வாஞ்சிக்கிறேன். எதுக்கு? அதிசயங்கள் எல்லாம் நான் விவரிக்கிறேன்ப்பா, அதுக்காக நான் என்ன சுத்தம் பண்ணுறேன், நான் ஆலயத்தை சுற்றி வர்றேன் அப்படிங்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்யணுமா? முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை என்ன செய்வேன்? தியானித்து பேசுவேன், நினைவு கூறுவேன். 2வது விவரித்து. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? 3 வார்த்தை. சங்கீதம் 78:11 78:11 அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். எப்பா உன்னை நான் சொல்ல சொன்னேன், தியானிக்க சொன்னேன், பேச சொன்னேன், சொல்லுங்க, நினைவு கூற சொன்ன, நீ சரியான சேட்டையை கொடுக்குற, மறந்தே போயிடுறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? ஏசப்பா உங்களுக்கு செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க. அல்லேலூயா. 78:32 இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். முதல்ல அதிசயங்களை மறந்தார்கள். 2வது அதிசயத்தை நம்பாமல் பாவமே செய்து விட்டார்கள். மறந்துட்டாலே என்ன ஆயிரும்ன்றீங்க? பாவம் உள்ள வந்துருது பாருங்க. மறந்தாலே முடிஞ்சு. ஏசப்பா செஞ்ச நன்மையை நினைச்சிட்டாலே நம்மளால பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்ய முடியாது. இவன் மறந்துட்டான்,
நம்பல, போச்சு, உள்ள வந்துருச்சு. இச்சை கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பித்து, பாவம் பூர்ணமாகும் மரணத்தை பிறப்பித்து, மரணம் கடைசியில் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். அப்போ மறக்கவே கூடாது. நம்முடைய லைஃப்ல ஏசப்பா செஞ்ச அதிசயங்களை மறந்துடவே கூடாது. ஆமாம், சில நேரம் மனுஷன் செஞ்சதையும் நம்ம மறந்துடுறோம், அவர் செஞ்சதையும் மறந்துடுறோம், மனுஷன் செஞ்சதையும் மறந்துடுறோம். எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. நம்பாமல் பாவம் செய்தார்கள். மூணாவது, சங்கீதம் 106:7 பாருங்கள். சங்கீதம் 106:7, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமல், உம்முடைய கிருபையின் திரட்சியை நினையாமல் போய் சிவந்த சமுத்திரத்தில் ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள். ஒன்று, மறந்தார்கள். ரெண்டாவது, நம்பாமல் பாவம் செய்தார்கள். மூணாவது தான் இங்க 3 வார்த்தை இருக்கு பாருங்க. உணரல, கிருபையின் திரட்சியை நினைக்கல, கலகமே பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் சேட்டை ஆயிடுச்சு. அதிசயத்தை மறந்துட்ட பாவம் வந்துடும். பாவம் வந்துட்டுனால உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். உணர்வு இருக்குல்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். வேலையை திருட்டு வேலை, உணர்வை எடுக்கிற வேலை தான் திருட்டு வேலை. முதல்ல பாவம் செய்யும்போது பாவம்னு தெரியும். பாவத்தில் உழண்டு போயிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம்னா பாவம் தெரியாது. ஏன்னா உணர்வு போயிடும். பார்த்தீங்களா, உணர்வை தான் திருடுவான். இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? ஏன் இப்போ ஆசீர்வாத உபதேசம், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், இந்த மாதிரி நூதன உபதேசங்கள்லாம் தேசத்துக்குள்ளே வருது அப்படின்னா ஏன் அவங்க இந்த இதில் உணர்வே இல்லாமல் அப்படி பேசுகிறாங்க? பைபிளுக்கு எகெயின்ஸ்டா. இயேசு பிரசங்கம், பவுல் பிரசங்கம் மட்டும் அதில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பைபிளில் நம்மெல்லாம் கண்டம் தான். பவுலுடைய பிரசங்கம் மட்டும் வேதத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், சபைலாம் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கும். அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பிரசங்கத்தை வச்சே அவ்வளவு கிருபையின் உபதேசத்தை பேசுகிறாங்க. யோசித்து பாருங்க. ஏன் இப்படி அடமண்ட் ஸ்பிரிட்டா இப்படி பேசுகிறாங்கன்னா என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சம் முதல்ல என்ன தான் போகும், உணர்வு தான் போகும், உணர்ச்சி தான் போகும். நீங்கள் ஒரு தப்பை செஞ்சுக்கிட்டே இருங்க. முதல்ல செய்யும்போது குத்தும், மூணாவது தப்பு பண்ணுறோன்னேன்ற உணர்வு இருக்கும், நாலாவது முதல்ல அந்த உணர்வு அப்படியே போய் மழுங்கிரும், உணர்வு மழுங்கிரும். அந்த சொரணை இல்லாமல் பேர் என்னை அடித்தார்கள், என்னை அறைந்தார்கள், சொரணை இல்லை. சொரணை போயிடும், உணர்வே போயிடும். ஏன்னா தப்பு தப்பாக தெரியாது. அப்படின்னா தம்பி, நீ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்க. என்கவுண்டரில் கத்தர் வச்சிருக்கிறாரு, பிசாசு தூக்குறதுக்கு செக்கப் பண்ணிட்டான். கவனமாக இன்னைக்கு மனம் திரும்ப ஒப்பு கொடுத்துடணும். ஆமென் சொல்லுங்க. முதல்ல உணராமல், ரெண்டாவது கிருபையின் திரட்சியை நினையாமல் கலகம் பண்ணினார்கள். அதனால தான் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். இந்த அதிசயத்தை நம்ம தியானித்து பேசணும். ஆண்டவரை நாங்கள் நினைக்கணும். மூணாவது அதை விவரித்து சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்கள் மறந்து, ரெண்டாவது நம்பாமல் பாவம் செஞ்சு, மூணாவது உணர்வே இல்லாமல் கிருபையையும் தள்ளிட்டு கலகமும் பண்ணிக்கிட்டு அலைஞ்சோம்னா எப்படி கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வேத பகுதி, யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனம். ஜோயல் சாப்டர் 2 verse 26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு உங்களை எப்படி நடத்தினவரா? அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் வெட்கப்படுவோமா? அவர் நடத்தி வந்த பாதையை எப்போதும் துதிச்சுக்கிட்டு, உயர்த்திக்கிட்டு, மகிமைப்படுத்திக்கிட்டு, சந்தோஷப்பட்டு இருந்தீங்கன்னா அவர் நடத்தி வந்ததை நினைக்கணும், பேசணும்,
சொல்லணும், தியானிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பக்கத்தில் சொல்ல, நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. இந்த மாதம் அதிசயமாக நடத்தி வந்த ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறார். இந்த மாதம் உங்களை நடத்துவா. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் உங்கள் அதிசயங்களை காண பண்ணுவா. ஆமென். 6 காரியம் சொல்லியிருக்கிறேன். சரியா? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தியானித்து பேசுங்கள். 2வது நினைவு கூறுங்கள். 3வது விவரித்து சொல்லுங்கள். அடுத்த 3 காரியம் என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. அவர் செய்த அதிசயங்களை மறந்திராதிருங்கள். 2வது நம்பாமல் பாவம் செய்தார்கள். நம்பாமல் பாவம் செய்யாதிருங்கள். 3வது உணராமல் கிருபையின் திரட்சியை நினையாமல் கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ணாதிருங்கள். நீங்க இப்படி இருந்தா உங்களை அதிசயமா நடத்துற ஒருத்தர் இருக்கிறா. இந்த மாதம் நீங்க வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. துதிச்சுக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. உடைய சமூகத்தில் அதிசயங்களை காண பண்ண ஆண்டவரே நாங்கள் விவரித்து சொல்ல, ஆண்டவரே தியானித்து பேச, தகப்பனே நினைத்து நன்றி சொல்ல கர்த்தர் கிருபை தாரும். மறக்காதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாவம் செய்யாதபடி, கலகம் பண்ணாதபடி எங்களுக்கு கிருபை தாரும். அது நடத்தி வந்த அதிசயமான தேவனை துதிப்போமானா நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இந்த மாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காண பண்ணோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே.